பசுபதிநாத் கோவில் நேபாளம் காட்மண்டுவின் பாக்மதி ஆற்றின் கரையிலுள்ள சிவன் கோவிலாகும். சிவனுக்கு கைலாசத்தில் வாழ்வது மிகவும் அலுத்துவிட்டதால் அதிலிருந்து விடுபடும் பொருட்டு புதிய இடத்தை தேடி யாரிடமும் கூறாமல் காட்மண்டு பள்ளத்தாக்கில் வசிக்கலானார். அவர் அங்கு பசுபதி என்ற பெயரில் விலங்குகளின் கடவுளாக மான் வடிவில் மாறுவேடம் பூண்டார். சிவன் பிற கடவுள்களின் கோரிக்கைகளை ஏற்க மறுத்ததால் திருமால் அவரது கொம்புகளை திடீரென பிடித்ததில் அவை துண்டுகளாக உடைந்து சிதறின. பின்னர் திருமால் பாக்மதி நதிக்கரையில் ஒரு கோவிலை நிறுவி அங்கு உடைந்த மான் கொம்புகளைக் கொண்டு லிங்கச் சிலையை உருவாக்கினார். இக்கோயிலின் கிடைத்த கல்வெட்டுச் சான்றின்படி இக்கோவில் சுபஸ்வதேவர் என்பவரால் கட்டப்பட்டது. அதன் பிறகு கட்டிடங்கள் பாழடைந்ததால் நேபாள மன்னர் பூபேந்திர மல்லா என்பவரால் இக்கோவில் 17ஆம் நூற்றாண்டில் புனரமைக்கப்பட்டது. கோவில் பகோடா கட்டடக்கலை முறைப்படி அனைத்து சிறப்புகளையும் உள்ளடக்கியவாறு கனசதுர வடிவில் மரங்களைக் கொண்டும் தாமிர மேற்கூரையில் தங்க முலாம் பூசப்பட்டும் கட்டப்பட்டுள்ளது. கோவில் 4 வெள்ளி முதன்மை வாயில்களை கொண்டுள்ளது. நேபாளின் முக்கிய ஆன்மீக ஸ்தலங்கள், அதன் வரலாறு, அதன் முக்கியத்துவத்தை பற்றிய ஒரு முழுமையான வீடியோவாக பதிவிட்டுள்ளேன். ஆன்மீக அனுபவத்தை தேடுபவர்களுக்கு நீங்களே பயணம் சென்றது போல ஒரு அற்புதமான மனமகிழ்வை தரும். விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும். ஆன்மீக புரிதலில் ஹலோ சந்திரன்.